so soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. So soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. நண்பர்களே, இன்று முதல் உங்களோடு கூட நான் சங்கீத புத்தகத்தை தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளாக மிகவும் விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் வேத புத்தகத்திலே மிகவும் நீளமான ஒரு புத்தகம் இல்லையா? ஆமாம், நிறைய சங்கீதங்களை அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதங்கள் தான். எல்லாமே நம்ம வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற காரியங்கள் அப்படி பிரதிபலிக்கிறது போலவே தான் இருக்கும் இல்லையா? கண்ணாடியில் பார்ப்பது போலவே தான் இருக்கும். தாவீதின் சங்கீதங்கள்லாம் வாசிக்கும்போது உண்மையாகவே அநேக நேரம் கண்கள் கலங்கி இருக்கிறது எனக்கு. அது மட்டும் இல்லை,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நிறைய வெளிப்பாடுகள் தாவீதின் சங்கீதத்தில் உண்டு, மற்றும் அநேக சங்கீதங்களிலும் உண்டு. சங்கீத புத்தகத்தை நம்ம தியானிக்கும் பொழுதெல்லாம் உண்மையாகவே நமக்கு உற்சாகம் வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும், மகிழ்ச்சி உண்டாகும். தேவனை குறித்து சங்கீதக்காரர்கள் செய்கிறதான அந்த அறிக்கை, அவரை புகழ்ந்து பாடுகிறதான அந்த மகிமையான பாடல்கள், இது எல்லாமே சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புத்தகத்தை எழுதுவதற்கு ஏறத்தாழ 1000 வருடங்கள் ஆனதென்று சொல்லி வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய கரத்திலே அதை கொடுத்திருப்பது நமக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆகவே இன்று முதல் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் நான் ஒவ்வொரு சங்கீதமாக தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அதற்குள்ளாக இருக்கிறதான சகல ஆழங்களையும் வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்துவாராக, நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருவாராக. Glory to God. அவை நாம் சரியாக தியானிக்க தேவன் நமக்கு எல்லா கிருபைகளையும் தருவாராக. இன்று சங்கீதம் 1 உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். ரொம்ப பிரசித்தமான ஒரு சங்கீதம், மனப்பாடமாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடியதான ஒரு சங்கீதம் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஹல்லேலூயா. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாக தெரியும் இல்லையா? சண்டே கிளாஸ்லேயே நம்ம படித்ததான சங்கீதம் தான் முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் பொதுவாக இடறி போயிடுவாங்க. ஆலோசனை ரொம்ப முக்கியம், கைடன்ஸ் ரொம்ப முக்கியம், கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கிறார். அதனால தான் பைபிள் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது, அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வழியும், தேவனுடைய வழியும் நமக்கு எவ்வளவு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது தெரியுமா? நீங்கள் பைபிளை படிக்க அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆழமாக தியானிக்க அது நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறது, நல்ல வழியிலே நடத்துகிறது. ஆலோசனை ரொம்ப முக்கியம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒவ்வொரு உபதேசங்களும் எவ்வளவு ஆழமான உபதேசங்கள். அது நம்மை சீர்படுத்துகிறது, அது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை நிலைநிறுத்துகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்கள், எங்கே நிற்கக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாதுன்னு ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த சங்கீதம். பைபிள் நீங்கள் முழுசும் படிச்சிங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமாம், என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும், எதெல்லாம் பிடுங்கி போடணும், எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது, அதெல்லாம் பிடுங்கி எரிந்த பின்பு பாருங்கள்,
எதெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் பைபிள் எழுதியிருக்கோம். க்ளோரி டு காட். ஆகையினால நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாருங்க. தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த பூமி எவ்வளவு அழகாக இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொன்றா எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவை எல்லாமே நல்லதென்று கண்டார்னு பைபிளில் இருக்கும். ஒரு பழைய பாட்டு, சின்ன ரைம் நினைக்கிறேன், எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது, பாடுறேன் பாருங்க. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. Glory to God. Bright and beautiful, wise and wonderful, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. ஆனால் என்னைக்கு மனுக்குலத்துக்கு வேதனை வந்துச்சு, என்னைக்கு துக்கம் வந்துச்சு, என்னைக்கு சாபம் வந்துச்சு, என்றைக்கு மரணம் வந்துச்சு? ஏன் மனுஷர்கள் இவ்வளவு பாடுபடணும் இந்த அழகான உலகத்தில்? ஏன் பொறாமை, கொலைகள், வெறிகள், காம விகாரங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சுபாவ அன்பு கூட இல்லாதபடிக்கு மிருகத்தை போல மனிதர்கள் மாறுவதற்கு என்ன காரணம்? சுயநலம், கோபம், வெறி, பொறாமை. யோசனை பண்ணி பாருங்க. விக்கிரக ஆராதனை, பேய்களுடைய வழிபாடு, இதெல்லாம் வருவதற்கு ஒரே முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏவாள், ஆதாமின் மனைவி ஏவாள் சாத்தானுடைய துர் ஆலோசனைக்கு செவி கொடுத்தது தான். தேவனுக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து, தந்திரமான அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அதன்படியே செய்தபடியினால் இன்றைக்கு முழு மனுக்குலமும் வேதனையிலே மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம், துக்கத்தில் மூழ்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆலோசனை ரொம்ப முக்கியம். அது யாரிடமிருந்து வருகிறதுன்ற அதை விட ரொம்ப முக்கியம். எஸ், நாங்கள் 1986 ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம். அன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாது, விசுவாசம் கிடையாது, பைபிளை குறித்து தெரியாது, ஆலோசனைகள், தேவனுடைய வழிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே உலகத்து மனுஷர் எப்படி ஆரம்பிப்பாங்களோ அதே போல் பூசணிக்காய் உடைச்சி பூச்செல்லாம் போட்டு அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம். 86 ஆரம்பித்தோம். 88 கிட்டத்தட்ட 89 65 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு போனோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பாருங்கள், 35 வருஷத்துக்கு முன்னால் 65 லட்சம் பெரிய பணம் அன்றைக்கு நஷ்டம். ஏன்னா சரியான ஆலோசனையில் நாங்கள் நடக்கலை. ஆரம்பமே ஒரு துர் ஆலோசனை தான். அதன் பின்பு எங்களுக்கு வந்த ஆலோசனைகள் எல்லாமே தப்பாக போச்சு. அதனால் கடன்காரங்களாக ஆறணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த அளவு நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட எங்கள் அம்மா புடவையை கொண்டு அடமான கடையில் வைத்து அரிசி வாங்கி சாப்பிட்ட நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டு. அவ்வளவு கஷ்டம். நல்லா வாழ்ந்த குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பித்தோம். காரணம், மனிதர்கள் கொடுத்ததான தவறான ஆலோசனைகள் தான், தவறான வழி நடத்துதல் தான். அதனால் நஷ்டம், கண்ணீர், கவலை. அந்த நாட்களில் தான் எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டது. ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். அங்கே கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், அவர் எங்களை தொட்டார். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களோடு கூட ஆண்டவர் பேசினார். எங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்தோம். கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தோம். எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பான்னு சொன்னோம். கர்த்தர் கிருபையாக எங்களை ரட்சித்தார், கிருபையாக எங்களை ரட்சித்தார், தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். அன்றைக்கு எங்கள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்தது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் சால்வேஷன். நண்பர்களே, அன்று தொடங்கி கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக மாறினார். அவருடைய வேத வசனம் எங்களை வழிநடத்த ஆரம்பித்தது.
சபையின் போதகர்கள், மேய்ப்பர்கள், எங்களுக்காக ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் அவ்வப்போது நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுதெல்லாம் எங்களுக்கு எச்சரித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பித்தோம். 5 வருடங்களுக்குள் 65 லட்சம் ரூபாய் கடனை வட்டியோடு திரும்ப கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அதை விட மேலானது, எங்களை அவர் நீதிமானாக மாற்றினது தான். பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு கொடுத்தது தான். எங்கள் பாவ சாபங்களெல்லாம் எங்களை விட்டு ஆண்டவர் இயேசு அகற்றினது தான். க்ளோரி டு காட். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சிலருக்கு பாருங்க, எப்போ பார்த்தாலும் காசிப்பிங்னா பிடிக்கும் இல்லையா? 4 பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. பேச்சு பேச்சு பேச்சு, திண்ணை பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் சங்கீதம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இப்படி பேசும்போது என்ன ஆயிரும் தெரியுமா? இப்படி பேச ஆரம்பிக்க 3வது மனுஷனை பற்றி பேச ஆரம்பிப்போம், அப்புறம் கேலி பண்ண ஆரம்பிப்போம், அப்புறம் அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிப்போம். அது தேவன் அருவருக்கிறதான ஒரு காரியம். ஆகையினால இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எதன் மேலே பிரியமாக இருக்கணுமா? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். பிளஸ்ஸட் ஒன், பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியுமா? பைபிளை தியானம் பண்ணி, பைபிளை ஆழமாக வாசித்து, பைபிள் சொல்லுகிற பாதையிலே, அதானே தேவனுடைய வழி. பைபிள் சொல்லுகிற பாதையில் ஒரு மனுஷன் நடப்பானால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தண்ணீருக்கு பக்கத்திலேயே நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்போதும் தண்ணி, எப்போதும் ஜீவன். தண்ணீர் என்பது ஜீவனை குறிக்கிறது. செடிகளுக்கு தண்ணி தானே ஜீவன். எப்போதும் அந்த ஜீவ நீரோட்டண்டையிலே நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, கனி கொடுக்கணும் இல்லையா? கனி இல்லாத வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் கனி கொடுத்தா தானே நாம் அந்த மரத்தை விரும்புவோம். மரத்தில் கனியே இல்லைன்னு வைங்களேன், அந்த மரம் வேஸ்ட் இல்லையா? அது இடத்தையும் அடைக்கும். தண்ணியும் குடிச்சிட்டு, எருவையும் எடுத்துக்கிட்டு, நம்முடைய உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கனி கொடுக்கலன்னு வைங்க, அது சபிக்கப்படத்தக்க ஒரு மரம் தான். அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. மனுஷர் அதை விரும்ப மாட்டாங்க. தங்கள் உழைப்பெல்லாம் வாங்கிட்டு கனி கொடுக்கலன்னா மனுஷர் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆகையினால பைபிளை வாசிக்கிறவங்க, கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறவங்க, வேதம் கொடுக்குற ஆலோசனையில் நடக்கிறவங்க எப்படி இருக்காங்க? கனி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. கனி என்பது நல்ல குணங்கள், நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் மாத்திரமல்ல, கனி என்பது நம்ம எந்த கிரியை செய்தாலும் அதற்கு கிடைக்கிற பலன். அதான் கனி, பலன். கையின் பிரயாசம் நமக்கு கிடைக்கும், அது பலன். நாம் நல்ல குணங்களை வெளிப்படுத்துவோம், அது பலன் இல்லையா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. நம்முடைய நல்ல குணங்கள் மறைந்திருக்கவே முடியாது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவங்க நிச்சயமா நல்ல கனிகளை கொடுப்பார்கள். மனுஷங்க அவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க. இப்படி வாழ்கிறாங்களே, இவ்வளோ சாட்சியாக இருக்காங்களே, எவ்வளோ நல்லா இருக்காங்க அவங்க. எஸ், இலை உதிராதிருக்கிற மரம், செழிப்பு. செழிப்பு தான் இலை உதிராதிருக்கிற மரம். இலை உதிராதிருக்கிற மரம் எப்படி இருக்கும்? அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ முடியும். இலை உதிராதிருக்கிற மரம். ஆல்வேஸ் அ பிளஸ்ட் மேன். தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை. அப்படிதான் இலை உதிராதிருக்க மரம் என்பது செழிப்பாக இருக்கிற ஒரு மரத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த 23 சங்கீதத்தில். அது அடுத்ததா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடம், ஆடுகளுக்கு புல்லுள்ள இடம் தானே செழிப்பு. தேவனுடைய வேத வசனம் நம்மை செழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறது.
ஆத்துமாவிலே செழிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலும் செழிப்பு. ஆத்துமா நல்லா இருந்துட்டாலே நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். ஹல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக மாற்றுவது கர்த்தருடைய வேத வசனங்கள் தான். அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. உண்மைங்க, நான் சொல்வது சத்தியம். பைபிளை வாசிக்க 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 அது நம்மை செழிப்புள்ளவர்களாக மாற்றும். ஆத்துமாவில் செழிப்பு, நம்முடைய கண்களில் செழிப்பு, நம்முடைய வழிகளெல்லாம் செழிப்பு, நெய்யாய் பொழியும், பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். ஏன் தெரியுமா? நம்முடைய குணங்கள் மாறும், நம்மை அது சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மேலே இறங்கும். Glory to God. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தொட்டதெல்லாம் துளங்குன்னு வாங்க தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷன், அதை தியானித்து அதன்படி வாழ்கிற மனுஷன், வேதம் கொடுக்குற ஆலோசனையின்படி வாழ்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ற துன்மார்க்கர், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காதவங்க எப்படி இருக்கிறாங்களா? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறாங்க. காற்று எந்த பக்கம் வீசுமோ அந்த பக்கம்லாம் குப்பை போகும், பதர் போகும் இல்லையா? அதற்குன்னு ஒரு வழி கிடையாது. காற்று இந்த பக்கம் வீசினா இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் வீசினா அந்த பக்கம் பறக்கும். அதுதான் துன்மார்க்கருடைய வழி. காற்று எப்படி வீசுதோ அந்த பக்கமாகவே அவங்க இருப்பாங்க. நிலையான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது, மன உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வேத வசனம் அந்த மன உறுதியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த வசனங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், an everlasting life. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. Glory to God. துன்மார்க்கர் நீதிமான்களுடைய சபையில நிலைநிற்க முடியாது. பாவிகள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நிலைநிற்க முடியாது. அப்படி தான் அந்த சங்கீதம் முடியுது பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். துன்மார்க்கர் சில சமயத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருப்பது போல நமக்கு தெரியும். என்ன இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, அவங்க வாழ்க்கை சரியில்லை ஆனால் ரொம்ப நல்லா இருக்காங்களே, பணத்தின் மேலே பணம் சேருதே, செல்வத்தின் மேலே செல்வம் சேருதே நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, துன்மார்க்கரின் வழியோ அழியும், அழிந்து போகும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் இருக்கான் பாருங்க. தேவனுடைய வழிகள், தேவனுடைய வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிகளில் நடக்கிற மனுஷங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பாக்கியவான், அவங்க பாக்கியவான். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அதில் எப்போதும் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எப்பொழுதும் அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள். இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த பின்பு என்றென்றும் அவரோடு கூட வாழ்பவர வாழ்க்கை இருக்கு இல்லையா, நித்திய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதிலும் மகிமைத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. Glory to God. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாதை மாறணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிறைய பைபிளை படிங்க. கர்த்தர் பேசுவார். அவருடைய வார்த்தைகள் நம்மை ஜீவ பாதையிலே கொண்டு செல்லும். அவருடைய ஆலோசனையின்படி நம்ம வாழும் பொழுது பாருங்க, நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. நாம் தான் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Glory to God. ஜெபிப்போமா? இன்றைக்கு காலையில் ஜெபம் பண்ணிங்களா? இன்றைக்கு காலையில் உங்கள் பைபிள் தியானத்தை நீங்கள் செய்தீங்களா? அதிகாலையிலே தேவனை தேடினீங்களா? காலையிலே ஆண்டவரை தேடும்போது அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆகவே அதிகாலையில் எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்க, அவரோடு பேசுங்க, அவர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். ஆமேன். அது அப்படியே நடக்கட்டும்.
ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இதோ எங்களோடு பேசிய உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்முடைய ஆலோசனையில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய வேத வசனமே எங்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதப்பா. அதிகமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து, தகப்பனே உம்மிலே நிலைத்திருந்து, நாங்கள் அதிக கனிகளை கொடுக்க, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தோடு உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.